ஓயோ ரூம் போட வசதி இல்லாத நபர்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால் இந்த பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற இந்த திரைப்படம் எந்த திரையரங்கில் ஓடுதோ அங்கே நீங்கள் தாராளமாக போகலாம். நல்லா ஃபுல்லாக ஏசி போட்டு தியேட்டர் சும்மா கும்முன்னு வச்சுருக்காங்க. ஆனால் போகும்பொழுது பார்த்து போங்க, உள்ள கால் வைக்கிற இடம் எல்லாமே வழுக்கிறது மாதிரி இருக்குது வளன்னு. ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த தவிர நாம் செய்து விடக்கூடாது. போகிற நீங்கள் டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. என்ன தோழரே, நீங்கள் இவ்வாறு ஆபாசமாக பேசலாமா என்று நீங்கள் கேட்கலாம். கேட்கக்கூடிய தார்மீகம் நியாயம் அந்த கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் சில நேரத்தில் சில வீடியோஸை பார்க்கும்பொழுது, சில பதிவுகளை பார்க்கும்பொழுது, சில திரைப்படங்களை பார்க்கும்பொழுது கோபம் கொப்பளித்து கொண்டு வந்து விடுகிறது. அப்படி கொப்பளித்து கொண்டு வரும்பொழுது இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் மட்டுமல்ல, சில நேரங்களில் புலோவில் பூனா பூவண்ணா சுனா சுவண்ணா வரைக்கும் சில இடங்களில் வந்து விழுந்துருது. அதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஆனால் முடிஞ்ச அளவு கண்ட்ரோலாக பேச முயற்சி செய்கிறேன். அதையும் தாண்டி சில வார்த்தைகள் வந்து விழுந்துச்சுனாக்கா உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு நீ மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோடைய டீசரை அண்ணாமலையும் சீமானும் வெளியிட்டாங்க. சீமான் படத்தை பார்த்துட்டு பயங்கரமா ப்ரமோட் பண்ணி பிரஸ் மீட்லாம் கொடுத்துருக்காப்ல. அப்புறம் சாட்டை துறைமுருகன்ங்கிற அந்த மாமா பையன் இருக்கான்ல, அவனுடைய சேனல்ல இந்த படத்தை பயங்கரமா புகழ்ந்து பாராட்டி சீராட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதனால அந்த வீடியோவுக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் கலாட்டாவில் மட்டும் வீடியோ போட்டால் பத்தாது, யூடியூப் ரூட்டர்ஸ்லையும் ஒரு வீடியோவை இறக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நாம் செய்கிறோம். இந்த திரைப்படத்தை நாம் ஏன் எதிர்த்து வீடியோ போடணும் அப்படின்னாக்க, இந்த திரைப்படம் சொல்ல வர கருத்துக்கள் அதுக்குள்ள நான் பின்னாடி போறேன். அதற்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம்ல, அந்த ஓயோ ரூம், அது ஏன் சொன்னங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் ஏதோ ஆபாசமாக பேசுகிறேன், பாருங்கள் நாம் கருத்து ரீதியாக மோத வேண்டாமா அப்படின்னு நம்ம தோழர்களும் சிலர் அட்வைஸை தூக்கி கொண்டு வரலாம். அல்லது இந்த கட்டம் மட்டும் எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இந்த திராவிடம் பேசுகிறவங்களுக்கே இதே தாங்க வேலை, எவ்வளவு ஆபாசமா பேசுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அல்லது தாவேக்கானில் குஞ்சுகள் இந்த வீடியோவை போட்டு புலகாங்கிதம் அடைஞ்சு பேண்டை நினைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏன் சொன்னேன்னாக்கா, சீமான் என்கிற அந்த பாலியல் பொறுக்கி இருக்கான்ல அவனும், இந்த மாமா பையன் இருக்கான் பாருங்க அவனும், அப்புறம் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியுமே என்ன செஞ்சாங்கன்னா, கலைஞரின் பெயர்ல மதுரையில் ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணாங்க. அந்த லைப்ரரிக்குள்ள யாரும் படிக்கிறது போறதில்ல, படிக்கிற பசங்கள்லாம் அது உள்ளுக்குள்ள கசமுசா செய்வதற்காக, காதல் செய்வதற்காக, காதல் விளையாட்டுகள் செய்வதற்காக, கூடி குழாவுவதற்காக தான் அந்த லைப்ரரியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு படிக்கிற இடத்த இவ்வளவு ஆபாசமாக அங்க படிக்கிற மாணவர்களை இவ்வளவு இழிவாக தரக்குறைவாக எந்த ஒரு பரதேசி நாயும் பேச மாட்டான். இந்த பரதேசி நாய்கள் அன்னைக்கு பேசிச்சு. அந்த லைப்ரரி அக்சஸ் பண்ற நபர்கள் யாரு? எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க. பொருளாதாரம் இல்லாம படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்காங்கல்ல. இப்ப படிக்கக்கூடிய பொருளாதாரம் உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அவங்களால அக்சஸ் பண்ற எல்லா புக்குமே வெளிநாட்டுல இருந்து அவங்களால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கொரியர் போட்டோ ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு யூபிஎஸ்சி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அல்லது அதை தாண்டி வேற எதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க, அந்த புக்கை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகளால முடியுமா? அப்படி நம்ம வீட்டு பிள்ளைகளால எந்தெந்த வீட்டு பிள்ளைகளால் முடியலையோ அவங்களெல்லாம் இந்த லைப்ரரிக்கு போய் எல்லா புக்கும் இருக்கு அக்சஸ் பண்ணி அதில் படிச்சு டிஎன்பிஎஸ்சிக்கு பாஸ் ஆனவங்க இருக்காங்க, அதில் படிச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆனவங்க இருக்காங்க, அதில் படிச்சு மேற்படிப்புக்கு போனவங்க இருக்காங்க. அனைத்து மாணவர்களும் பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல இருந்து போனோன்னு. அப்படியேப்பட்ட இடத்தை ஒரு ஆபாச குடன் மாதிரி சித்தரிச்சு இந்த பரதேசி நாய் பேசும் பொழுது, அப்ப இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த திரையரங்குகளை அதை நம்ம ஏன் இப்படி விமர்சிச்சு பேசக்கூடாது? அதனால தான் அந்த கவுண்டர் போட்டேன். அடுத்ததாக இந்த படம் சொல்ல வர்ற கண்டென்ட் என்னன்னாக்கா, முதல்ல சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுல இருந்து இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா யாக்கோபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த பக்கம் சுல்தான்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இப்ப யாக்கோபுரத்துல முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்காங்க. அதுல இருந்து மதம் மாறியவர்களாக யாரெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்களோ அவங்களாம் யாக்கோபுரத்துக்கு நகர்ந்துடுறாங்க, யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்களோ அவங்களாம் சுல்தான்பேட்டைக்கு போயிடுறாங்க. அப்படி சுப்பிரமணியபுரத்துல இருந்து பிரிஞ்ச ஊர்கள் தான் யாக்கோபுரமும் சுல்தான்பேட்டையும். அப்ப எதற்காக மதம் மாறுகிறார்கள் அப்படின்னு இந்த படத்துல காரணம் சொல்றாங்கன்னா, பணத்துக்காகவும் வேலைக்காகவும் மதம் மாறுகிறார்களே ஒழிய அவங்க வந்து ஒடுக்குமுறை காரணமாக யாரும் மதம் மாறவில்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க மதம் மாறுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த இந்து மதத்தில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை, ஜாதிய ஒடுக்குமுறை காரணமாக, ஜாதிய தீண்டாமை காரணமாக எந்த மதமாற்றமும் நடைபெறவில்லை. ஒட்டுமொத்த மதமாற்றமும் ரொட்டி துண்டுக்காகவும், அரிசி பைக்காகவும், காசு பணத்துக்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும் அல்லது இன்ன பிற சேவைகளை அவங்க செஞ்சு தரேன் அப்படிங்கிற வாக்குறுதியை நம்பியும் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவராகவும் இஸ்லாமியராகவும் மாறுகிறார்கள் என்கிற
அற்புதமான ஒரு விளக்கத்தை இந்த தீவெட்டி தடியை இந்த படத்துல வச்சிருக்கான். இப்போ சொல்லுங்க, நாம அதுக்கு வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போ பணத்துக்காக மதம் மாறுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா யாரை சொல்ல வர்ற? எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பணத்துக்காக மதம் மாறுறாங்க? எனக்கா மதம் மாறுகிறார்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு அப்படின்னா ஏதோ ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து மட்டும்தான் மதம் மாறுறாங்க அப்படிங்கிற பார்வை இருக்கு. அப்படி கிடையாது. இங்க உள்ள ஆண்ட பரம்பரைகள் என்று சொல்லிக் கொள்கிற அனைத்து ஓபிசி சமூகத்திலிருந்துமே கிறிஸ்தவர்களாக மதம் மாறுகிறார்கள். அப்ப பணத்துக்காக மதம் மாறுறாங்க அப்படின்னா ஆண்ட பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எதற்காக பணத்துக்காக மதம் மாறணும்? ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆண்ட பரம்பரையா இருக்காங்க, அவங்க கிட்ட பணம் காசு எல்லாம் இருக்கும்ல. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எதற்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும்? அப்படி இல்லைனாக்கா இல்லைங்க மாறுறாங்கனாக்கா மாறுறாங்க. கண்டிப்பாக ஆண்ட பரம்பரையில் இந்த மதத்துக்கு மாறுறாங்கன்னா எந்த காரணத்தை பொறுத்து மாறுறாங்க. கிறிஸ்தவ வன்னியர் இருக்காங்க, கிறிஸ்தவ கவுண்டரு, கிறிஸ்தவ கோணாரு, கிறிஸ்தவ தேவரு, கிறிஸ்தவ உடையாறு, கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ முத்தரையர், இப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு ஓபிசி சமூகத்திலிருந்து எல்லா சமூகத்திலிருந்துமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. இப்போ எல்லாருமே தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போ ஆண்ட பரம்பரையாக இருக்கிறவங்க எதற்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும்? அவங்க தான் ஏற்கனவே ஆண்ட பரம்பரையாச்சே. இல்ல அப்படி இருந்தும் மாறுறாங்க, காசு பணத்துக்காக தாங்க மாறுறாங்க அப்படின்னு இந்த திரைப்படத்தில் சொல்வது போன்று சொல்றாங்கன்னா அப்ப காசு பணத்துக்காக மாறுறாங்கன்னாங்க அவங்க எப்படி ஆண்ட பரம்பரையா இருக்க முடியும்? இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. சரி, ஆண்ட பரம்பரைகளை விடுங்க, பிராமின்ஸ் மாறுறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஐயர் ஐயங்கார் சமூகத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் எண்ணற்ற பேர் இருக்காங்க. நீங்க நார்மலா ஒரு மேட்ரிமனி வெப்சைட்ஸ் போங்க, நான் உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு வரும் பாருங்க. அது மேட்ரிமனி வெப்சைட்ல போய் நீங்க பிராமின், கிறிஸ்டியன், பிராமின், ஐயர் ஐயங்கார்னு போட்டீங்கன்னாக்க நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து உலகம், ஆண் பெண் நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து உலகம். அப்ப கிறிஸ்டியன், பிராமின், ஐயர் ஐயங்கார் இருக்காங்க. அப்ப ஐயர் ஐயங்கார் வந்து கிறிஸ்டியனுக்கே மாறணும். ஐயர் ஐயங்கார் என்ன காசு பணத்துக்காக கிறிஸ்டியனுக்கு மாறுறாங்களா அல்லது வேலை வாய்ப்புக்காக கிறிஸ்டியனுக்கு மாறுறாங்களா ஐயர் ஐயங்கார்? இவ்வளவு ஏன்? ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு கொட்டி கிடக்கு. இளையராஜா அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா, அவர் ஏன் இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும்? அவரும் காசு பணத்துக்காக தான் மாறினாரா இல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாம மாறினாரா யுவன் சங்கர் ராஜா? அதோட ஏஆர் ரகுமான் இருக்காரு. ஏஆர் ரகுமானும் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாறியவர் தான். ஏஆர் ரகுமான் எதுக்காக மாறினாரு? அவரும் பணம் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மதம் மாறினாரா? அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இருக்காரு, அவர் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த காசு பணத்துக்காக, ரொட்டி துண்டுக்காக, அரிசி பைக்காக, வேலை வாய்ப்புக்காக அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறினாரா? ஏன்? புத்தர் இருக்காரு. புத்தர் இங்க நேபாளில் உள்ள லும்பினின்னு ஒரு நகரத்துல பிறந்தவர். அவரு நேபாளில் பிறந்தவர் தான் புத்தர். அப்ப பௌத்த மதம் இங்குதான் உருவாக்கப்படுது. இந்தியா நேபாளில் தான் பௌத்த மதம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இப்ப இந்தியாவில் உருவாக்கின பௌத்த மதம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இன்னைக்கு வரவே கிடக்கு. இலங்கையில் இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, இந்தோனேஷியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, சைனாவில் இருக்கு, இன்னும் பல நாடுல உலகம் முழுக்க அது விரைவி போய் கிடக்கு. புத்தர் வளர்ந்த நாடுகள்லயும் கூட பல நாடுகள்ல ரொட்டி துண்டை கையில் எடுத்துட்டு போயிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் பிடிச்சி பௌத்த மதத்துக்கு மாத்தினார்னு சொல்ல வரீங்களா? அவர் இந்த படத்துல மதம் மாறுறதே பிரச்சனைங்க அப்படின்னு ஒருவேளை சொல்ல வராருங்க அப்படின்னு யாராவது முட்டு கொடுக்க வந்தாக்கா சரி, ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதமாக மாறுவதே பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்க அதிகமா எதை பத்தி நம்ம பேசணும்? ஹிந்து மதத்தை பத்தி தான் பேசணும். எனக்கு இந்த திரைப்படத்துல ஒரு பெரிய மலையை காமிக்கிறாரு. அந்த மலையினுடைய பெயர் சிவன் மலை. அதுக்குள்ள ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் தான் சுப்பிரமணியபுரம். இப்ப இந்த போலீஸ் கேரக்டர் தான் நம்ம இயக்குனர் பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ் கேரக்டர் முக்கியமான ரோல். அந்த போலீஸ் கேரக்டரோட பேரு நீலகண்டன். அந்த பேட்ச்ல பார்த்தாலே தெரியும். ஹீரோ வெமலு, அந்த வெமலுடைய பேரு பரமசிவன். அப்ப பரமசிவன், சிவன்மலை, சுப்பிரமணியம், நீலகண்டன் இது எல்லாமே சைவத்தை, சிவனை, சிவனுடைய மகன் முருகன் இதை சுத்தி தான் இந்த பெயர்கள் எல்லாமே சுட்டி இருக்காரு. அப்ப இவ்வளவு சொல்லும் பொழுது தான் ஒரு சைவம், சைவர் அப்படிங்கிறத ஒரு சொல்ல வராப்ல. இதுல இருந்தா இவங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்க இந்த பகுதியில் உள்ள மக்கள். அப்ப சைவராக தான் நான் முதல்ல இருந்தோம் அப்படின்னு ஒரு சொல்ல வர்றாரு. அப்ப முதலில் நீங்க மதமாற்றத்தை பத்தி பேசணும்னாக்க எதை பத்தி பேசணும்னாக்க இந்த சைவம், வைணவம், கௌமாரம், கணாபத்தியம்னு ஏற்கனவே தனித்தனி மதங்களாக இருந்துச்சு இல்லைங்களா? அதுல இருந்து நாம எல்லோரையும் ஹிந்துவாக ஒருத்தன் மதம் மாத்தனால அதை பத்தி என்ன பாஸ் நீங்க பேசணும். ஆனா படத்துக்குள்ள நீங்க சைவராக காமிக்கிறீங்க, ஆனா மதம் ஹிந்துன்னு சொல்றீங்க. அப்ப இந்த சைவத்தில இருந்து யார் நம்மளை ஹிந்துவா மாத்தினது? மதம் மாறுவதே தவறுன்னு சொல்றீங்க. அப்ப சைவத்தில இருந்து நம்ம எல்லோரையும் ஹிந்துவாக ஒருத்தன் மாத்தினால அப்ப அதுவும் தவறு தானே. அப்ப அதை பத்தி படத்துல எங்கேயாவது பேசிடணும்ல. அப்ப நீங்க என்ன பேசணும்னா, ஏங்க நாங்கெல்லாம் ஹிந்துவே கிடையாதுங்க, நாங்க வீர சைவர்கள், அதனால எங்களுக்கு வந்து வீர சைவரம் அப்படிங்கிற ஒரு மதத்தை எங்களுக்கு பிரிச்சு விடுங்க அப்படின்னு கேளுங்க நீங்க அப்படின்னு இந்த திரைப்படத்துல பேசிருக்கணும், பொதுவெளியில பேசணும். அது எப்படிங்க பேச முடியும்? ஹிந்து மதத்துல நம்மளை சேர்த்து விட்டாங்க, அதுக்காக இப்படி கோர்ட்ல போயிட்டு நான் ஹிந்து இல்ல நாங்கெல்லாம் சைவர்கள் எப்படிங்க பேச முடியும்னு கேக்குறீங்களா? அட தற்குறி முண்டமே. தீட்சிதர்கள்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, சிதம்பரத்துல உள்ள கோவில்ல, நடராஜர் கோவில்ல ஒரு பார்ப்பனர் கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கோவிலுக்குள்ள உள்ள சொத்துக்களை எல்லாம் அவங்க ஆட்டையை போடுறாங்க, அந்த கோவில் அவருடைய
கட்டுப்பாட்டில் இருக்குது, அறநிலைத்துறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸு கோர்ட்டுக்கு போணுச்சு. கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஒட்டுமொத்த பார்ப்பனர் கும்பலும், பார்ப்பனர்கள்லாம் யாரு, ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்க தான் பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பன கும்பல் முழுக்க கோர்ட்டில் போய் என்ன தெரியுமா சொன்னுச்சு, நாங்கள் ஹிந்துக்களே அல்லன்னு சொன்னுச்சு. நாங்கள் ஹிந்துக்கள் அல்ல, நாங்கள் வேறு ஒரு மதம், நாங்கள் ஐயர்களோ ஐயங்கார்களோ கிடையாது, நாங்கள் தீட்சிதர்கள். தீட்சிதர்கள் என்றால் தனி மதம், அது ஒரு தனி செக்ரிகேஷன், அது தனி கேட்டகரி, அது எங்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பாருங்க, நாங்க கொண்ட கூட டிஃபரெண்டா தான் நாங்க போடுவோம். நடராஜரே எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர், அதாவது தீட்சிதர் ஜாதியை சார்ந்தவர் தான் நடராஜர். நாங்கெல்லாம் ஒரு 3000 பேர் அங்கிட்ட இருந்து கிளம்பி வந்தோம் இமயமலையில இருந்து. அப்ப சிதம்பரம் வந்து சேரும் பொழுது நாங்க திரும்ப எண்ணி பார்க்கிறோம். எண்ணி பார்க்கும் பொழுது 2999 பேர் தான் இருக்கோம், ஒருத்தர் மிஸ்ஸிங். அப்ப அந்த ஒருத்தர் எங்கடா போனான்னு சொல்லி தேடும் பொழுது ஒரு அசரீர குரல் கேட்குது. இந்த அசரீர குரல், நான் தான் பேசுறேன், இந்த தொலைஞ்சு போன ஒருத்தவன் உங்கள ஒருத்தவன் நான் தான் நடராஜன், நான் வந்து உங்க ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுது. அந்த இடம் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில். அதனால நாங்கள் வந்து எங்களுக்கும் இங்க உள்ள இந்து மதத்திற்கும் இந்து மதத்தில் உள்ள ஜாதிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, தீட்சிதர்கள் என்பது தனி பிரிவு அப்படின்னு சொல்றான். கோர்ட் அக்செப்ட் பண்ணுது. அப்ப இதே மாதிரி நீங்க பெரிய இயக்குனர், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கா மனிதர்களுக்கு மூளை மண்டக்குள்ள இருக்கும், உங்களுக்கு கவுட்டிக்குள்ள வச்சிருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு அதிகமா நீங்க சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, நிறைய வரலாற்று தகவல் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சைவர்கள் நாங்கள் அப்படின்னு போய் சொல்லுங்க, வாதாடுங்க. எங்களை ஏங்க இந்துன்னு சொல்றீங்கன்னு சொல்லி போராடுங்க. தீட்சிதர்களுக்கு தனி கேட்டகரி கொடுத்தீங்கல்ல, எங்களுக்கு சைவர்கள் அப்படின்னு கேட்டகரி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த கர்நாடகாவில் கேட்டுட்டு இருக்காங்க பாஸ், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு தனியா லிங்காயத்துக்கள் அவங்க, நாங்கள் லிங்கத்தை கும்பிடுறவங்க, எங்களுக்கும் இந்துக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் தனி மதம், எங்களுடைய மதத்தின் பேர் லிங்காயத்து, எங்களை தனியா பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ், போன படத்துல தமிழ் குடிமகன் ஒரு படத்துல என்ன கேட்டீங்க, எங்களுக்கு வந்து ஜாதி எல்லாம் கிடையாது, ஒரே ஜாதி சர்டிபிகேட், தமிழ் குடிமகன் ஒரே ஜாதியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அதே மாதிரி இந்த படத்துல எங்களுக்கு வீர சைவர்னு ஒரே சர்டிபிகேட் கொடுங்க, எங்களை இந்து மதத்தில் சேர்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிருக்கலாம்ல, ஏன் எழுப்பல? இல்லைங்க, சில பேர் வந்து பணத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் இன்னும் பிற சலுகைகளுக்காகவும் மதம் மாறுறவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு சில பேர் அவங்கள கொண்டு வந்து வச்சு ஒரு படமா பண்ணணுமா? அல்லது இந்த திரைப்படத்தில் ஒரு சில பேர் அப்படி மாறுறாங்க அப்படின்னு கூட எந்த இடத்துல நீங்க சொல்லலை. ஒருவேளை அப்படி ஒரு சில பேர் மாறுறாங்க அப்படின்னாக்கா அதை வைத்து ஒரு படம் பண்ண வேண்டிய அவசியமானா உங்களை எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். இப்போ வடகலை தென்கலைங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது, இந்து மதத்துக்குள்ளே நடக்கிறது. போனீங்கன்னாக்கா என்ன அவ்வளோ பெரிய சண்டை, வடகலைக்கும் தென்கலைக்கும் என்ன சண்டைனாக்கா, வடை கொடுக்குறதா ஆப்பம் கொடுக்குறதான்னு சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள நீங்க சொல்ற அதே இந்து மதத்துக்குள்ள காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள வடகலைக்கும் தென்கலைக்கும் பிரச்சனை நடக்குதா இல்லையா? அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? கடவுளை தொட்டு வழிபடுற அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்கள், அந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த அர்ச்சகர்கள் வடகலை தென்களையும் மோதி கொள்கிற காட்சியை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது? நான் ஓயோ ரூம்னு சொன்னதுக்கே நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல என்ன திட்டுவீங்க. அவன் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய மடி சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர் என்ன சொல்றாருனாக்கா, பூனா சூனா அவனே இவனே பூனாவா வாயில அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தைகள், நம்ம அச்சிலிட்ட முடியாத கெட்ட வார்த்தைகளை நேரடியா கேமரா ஆன்ல இருக்கு, அவ்வளவு மெயின் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, அவனை பாட்டுக்கு அடிச்சுக்கிறானுங்க, கெட்ட வார்த்தைகளாக அர்ச்சனை செய்கிறார்கள். இதே வாயை கொண்டு போய் தான் கோவிலுக்குள்ள அர்ச்சனையும் செய்வானுங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனை? அது அதிகமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இந்து மதத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அர்ச்சகருக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. அது என்ன பிரச்சனைனாக, வடை கொடுக்கறதா ஆப்பனுக்கு தான் பிரச்சனை நடக்குது. இதை வச்சு ஒரு படம் நம்ம பண்ணி இவ்வளவு தூரம் ஹிந்து நீங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் திரும்ப ஹிந்து மதத்துக்கு மாறுங்க, முஸ்லிம்ஸ் எல்லாம் ஹிந்து மதத்துக்கு மாறுங்க, கர்வாப்சி பண்ணுங்க, அல்லது இந்து மதத்தில் உள்ளவங்க வேற ஒரு மதத்துக்கு மாறாதீங்க, மாறினாக்கா உங்களுடைய குணமெல்லாம் மாறிடுது. அதாவது அங்கேருந்து இந்து மதத்துலேருந்து கிறிஸ்டின் மதத்துக்கு இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாலே அவங்க எப்படி மாறிடுறாங்கன்னா, கிறிஸ்தவர்களை ஹிந்து மக்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு கொள்கிற நபர்களாக மாறிடுறாங்க. அவங்கள சாத்தான்னு சொல்றாங்க, சைத்தான்னு சொல்றாங்க, அவங்க கூட பழகக்கூடாதுன்னு பலருக்கும் சொல்றாங்க, இந்து மதமே தவறான மதம்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த படத்துல அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இப்போ இவ்வளவு பேசுறனே, இந்து மதத்துக்குள்ளேயே உள்ள அர்ச்சகர் தொழிலுக்கு படிச்சவங்களை கோவில் கருவறைக்குள்ள விட மாட்டாங்களே, அதை பத்தி பேசுவீங்களா நீங்க? சரி, அப்புறம் எதை குறித்து தான் பேசுறதுனாக்க நான் சொல்லட்டுமா? எதை குறித்து பேச வேண்டும்னு நான் சொல்லட்டுமா? அறநிலையத்துறைக்குள்ள ஒரு தடவை இந்த சங்கிகளை வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. என்ன, அறநிலையத்துறைக்குள்ள உள்ள ஒரு நிர்வாகி ஒருத்தருடைய பேர் வந்து நர்கீஸ் கான். அவர் ஒரு முஸ்லீம். ஹிந்து அறநிலையத்துறைக்குள்ள திமுக ஒரு இஸ்லாமியரை விதிமுறைகளை மீறி, விதிமுறைகளுக்கு புறம்பாக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. இது இந்து மத விரோதத்துக்கு சமமானது. அப்ப இந்து மதத்துக்கு எதிராக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய
ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முன்னெடுத்தாங்க. அப்புறம் யார் என்னன்னு கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது நர்கீஸ் கான் ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இந்த இந்து மத காவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற இந்த பொறுக்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க போறாங்க. உள்ள போனோம்னாக்கா அந்த நர்கீஸ் கான் பட்டக்கட்டெல்லாம் போட்டு கொட்டக்கட்டெல்லாம் தொங்க விட்டு வர்றாப்புல. நாங்கள் நர்கீஸ் கான் முஸ்லீம், நீங்க பட்டை போட்டுறீங்க, கொட்டை தொங்க விட்டுறீங்க, யாரை ஏமாத்த பார்க்குறீங்க, நீங்க முஸ்லீம் தானே, சர்டிஃபிகேட் எடுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னாக்கா நர்கீஸ் கான் ஹிந்துன்னு போட்டிருக்கு. அப்ப ஏன் நீங்க நர்கீஸ் கான் பேர் வச்சுக்கனாக்கா அவர் ஒரு கதையை சொல்றாரு. அவர் பிறக்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், டெலிவரியில எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டெலிவரியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து இந்த குழந்தைய காப்பாத்திருக்காரு. அப்ப அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் என்ன சொல்றாங்கனாக்கா, இவ்வளவு ரொம்ப கஷ்டமான கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலையும் கைவிட்டாங்க, யாருமே பிழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு சிரத்தை எடுத்து நீங்க அதை பண்ணி எங்க 2 உயிரையும் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அவர் தான் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிற முறையில் அந்த டெலிவரி பார்த்த அந்த டாக்டருக்காரங்க நர்கீஸ் கான் அவருடைய பேரை அப்படியே நினைவாக அந்த குழந்தைக்கு வச்சுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு உசுரை காப்பாற்றிருக்காரு, அவரோட நினைவாக வைக்கணும்னு சொல்லிட்டு நர்கீஸ் கான் அப்படிங்கிற பேரை தூக்கி அப்படியே வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு. இப்போ இதை குறித்து நீ பேசணும், இதை படமா எடுக்கணும். சென்னை ஃப்ளட் வந்துச்சுல்ல, அப்போ இதே மாதிரி தான் ஒரு பிறந்த குழந்தை தண்ணி நெஞ்சுக்கு மேலே தண்ணி நிற்கிது. இப்போ பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்க அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய அப்படியே கையில் வாங்கி தலைக்கு மேலே அந்த பாகுபலியில் தூக்கிட்டு போகிற மாதிரி தலைக்கு மேலே அவருக்கு தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரம் இப்படி மேலே எங்கேயும் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் அந்த குழந்தைய சேஃபாக தூக்கிட்டு போய் எங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல ஒப்படைச்சார். பிறந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த குழந்தையை அந்த ஃப்ளட்டில் காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்தார் இல்லைங்களா, அந்த இஸ்லாமியருடைய பேரை தான் அந்த குழந்தைக்கு வச்சாங்க. இப்போ நீங்கள் இதை குறித்து பேசணும். அப்புறம் கமலஹாசன் இருக்காரு, நம்ம நடிகர், தக் லைஃப்ல நடிச்சிருக்காரு இல்லைங்களா கமலஹாசன். அந்த கமலுக்கு பேருக்கு பின்னாடி உள்ள ஹாசன்கிற பேர் வருது இல்லைங்களா, அது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹாசன் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அதனால கமலஹாசன் தமிழர் கிடையாது, அவர் ஒரு கன்னட பார்ப்பனர், அவர் தமிழரே இல்லை அப்படின்னு இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பரதேசிகள்லாம் கத்திட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா தக் லைஃப் படத்துக்கு போய் முட்டி போட்டு மண்டி போட்டு தக் லைஃப் படத்துக்கு, அதாவது அந்த படத்தில் கதையும் இல்லை, ஒரு மண்ணாக்கட்டையும் இல்லை, ஒரு குப்பையிலையும் குப்பையான படத்துக்கு அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு உட்காந்துருங்க, காசு வாங்கிட்டு இந்த பரதேசி நாய்க்கு. ஆனால் அந்த ஹாசன்கிற பேர் எப்படி திரும்ப வந்துச்சு, அவருடைய அவங்க கமலஹாசனுடைய அப்பாவுடைய அல்லது அண்ணனுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய பெயர் முஸ்லீம் பேர், பேருக்கு பின்னாடி ஹாசன் வரும். ஸோ அவர் இறந்து போறாரு, அவருடைய நினைவாக கமலுக்கு பேர் வைக்கும் பொழுது கமலுக்கு பேருக்கு பின்னாடி ஹாசன் அப்படின்னு சேர்த்து வைக்கிறாங்க. இப்போ இதை குறித்து நீங்க பேசணும். அப்புறம் பூவரசம் பிபி, சில்லு கருப்பட்டி அப்படின்லாம் படம் வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் பேர் ஹலிதா ஷமீம். ஸோ அவங்களுடைய அப்பா ஜெயிலானி, அவங்க அப்பா பேர். அவங்க தாராபுரம் அப்படின்னு கொடைக்கானல் பக்கம் உள்ள ஒரு தாராபுரம், அதில் காட்டம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் அந்த கல்வெட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு யார் யார் நிதியுதவி செஞ்சாங்க, அந்த கோவிலுடைய புறக்காவலர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, புறவலர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்கள்லாம் போட்டு எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காங்க அல்லது என்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டில் அவங்களுடைய பேர்கள் எழுதியிருக்கும். அந்த கல்வெட்டில் இந்த ஹலிதா ஷமீம் என்கிற இவங்களுடைய அப்பா ஜெயிலானி, இவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம், இவங்களுடைய பேர் அதுக்குள்ளே இருக்கு. ஏன்னாக்கா அந்த கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நிரந்தர கட்டளைதாரர் அப்படின்னு போட்டு ஜெயிலானின்னு அவருடைய பேர் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இது குறித்து பேசணும். ஒரு இஸ்லாமியர் ஒரு ஹிந்து கோயிலுக்கு எவ்வளவு டொனேஷன் பண்ணியிருக்காரு, அந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு அவர் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு உள்ளும் புறமாக அப்படிங்கிறத அந்த எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இது குறித்து பேசணும். மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அதில் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரே இஸ்லாமிய சமூகத்துக்கு மாறுறாங்க. ஏன்னாக்கா அங்கே உள்ள ஜாதிய ஒடுக்குமுறை காரணமாக. அப்போ யாருமே அங்கே ரொட்டி துண்டுக்காகவோ அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டோ மதம் மாறவில்லை. ஆனால் அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பார்லிமெண்ட், இது சட்டமன்றத்தில் பேசினார். இதை குறித்த கேள்வியில் வரும் பொழுது அவர் இன்னைக்கு இந்த படத்துல இந்த இசக்கி காரணன் அப்படிங்கிற அந்த தற்குறி என்ன பேசியிருக்காப்லையோ அதை அப்படியே அன்றைய இசக்கி காரணனாக நமது எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாப்ல. ப்ரோ நீங்க வேற ஜாதிய ஒடுக்குமுறைக்காக அவங்க மாறல ப்ரோ, ஒட்டுமொத்த ஊரும் அவங்க ரொட்டி துண்டுக்காகவும் பணத்தை பெற்றுக்கொண்டும் அவங்க இஸ்லாத் மதத்தை தழுவிருக்கிறார்கள் ப்ரோ என்று சொன்னவர் அன்றைய இசக்கி காரணன் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஊருமே ஏன் இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும், ஒருத்தர் 2 பேரும் மாறினாங்க பரவாயில்ல, சரி சோத்துக்கு ரொட்டி துண்டுக்கு அரிசி பைக்கு மாறுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், வேலை வாய்ப்புக்காக மாறுறாங்கன்ட்டு ஒட்டுமொத்த ஊருமே எப்படி இஸ்லாம் மதத்தை நோக்கி நகரும். அப்ப அங்க ஜாதிய ஒடுக்குமுறை இருக்குல்ல, அந்த மக்களே நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தின ஒரு பிஹெச்டியை தான் தலைவர் தோல் திருமாவர்கள் பண்ணியிருக்காரு. அது புத்தகமாகவும் இருக்கு, வேணா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அப்ப அந்த மதத்துல இப்ப ஒரு மதத்தின் பேரை நேரடியாக சொல்றீங்க, ஹிந்து மதம் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், இங்கேருந்து முஸ்லீமாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ சுப்பிரமணியபுரத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள், சுப்பிரமணியபுரத்திலிருந்து முஸ்லீமாக மாறியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள். இப்ப பணத்தை
பணத்துக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் சுப்பிரமணியபுரத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள்? ஒரு மதத்தின் பேரை நேரடியாக சொல்றீங்க. அப்போ ஒரு சாதியின் பேரை நேரடியாக ஏன் சொல்ல முடியல ராஜா? மதத்தின் பேரை சொல்லும் பொழுது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஹர்ட் ஆகும்ல. கிறிஸ்தவ மதத்துக்கு இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறவங்க என்ன சொல்றாங்க? காசுக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் தான் மதம் மாறுறாங்களே தவிர அவங்க பைபிளை குரானை படிச்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டு மாறல. அவங்க கடவுள் நம்பிக்கையில போகல, அல்லாஹ்வின் மீது பற்று கொண்டு போகல, இயேசுவின் மீது பற்று கொண்டு போகல, அவங்க வாழ்க்கை நெறிமுறையாக பைபிளையோ குரானையோ அவங்க ஏற்றுக்கிட்டு போகல. வெறுமனே பணத்துக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் கஞ்சிக்காகவும் அரிசி பைக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் மட்டுமே தான் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்திலிருந்து மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸோடைய அவங்களுடைய மனசு புண்படாதப்ப இதை கேட்கும் பொழுது அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆகும். அப்ப அந்த மதத்தினுடைய பெயரை நேரடியா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் சொல்லி உன்னால பிரச்சாரம் பண்ண முடிஞ்ச உனக்கு அப்ப மதம் மாறியவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள்னு ஏன் உன்னால சொல்ல முடியல? அப்ப இவ்வளவு இழிவாக தரக்குறைவாக ஒருத்தனை சொல்லும் பொழுது நேரடியா இந்த சாதியை சார்ந்தவன் தான் இந்த இழிவான வேலையை செஞ்சான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாதியை சார்ந்தவர்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணுவாங்க, உன்னை கைது பண்ணணும். ஏன்னா இரண்டு சாதிகளுக்கு இடையே அல்லது இரண்டு மதத்துக்கு இடையே ஒரு கலவரத்தை மூட்டுகின்ற வேலையை இந்த பரதேசி நாய் பண்றான், அவனை கைது செய்யும் வரை அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு போராட்ட காலத்தில் அந்த சாதிகள் குதிக்கும். அதனால உனக்கு பிரச்சனை வரும். அப்ப மதத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த மதத்தை பற்றி சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ இங்க ஒரு சிறுபான்மை மதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஜேபினால ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு. இப்ப இதை ஒரு காரியமாக அவங்க எடுத்து போராட்டத்தில் உள்ள குதிச்சாக்கா உனக்கு சப்போர்ட்டாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படும் என்பதனால் இதை தடுக்க வேண்டும், இது நடக்கக்கூடாது என்பதற்காக இங்க கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் அமைதி காப்பாங்க. அவங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் ஏறி அவங்களை தூக்கி போட்டு மிதிப்ப. இந்த படத்துல ஒரு வில்லனா ஒரு குடும்பத்தை காமிக்கிறான், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை, ஹிந்துல இருந்து மதம் மாறி வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை மறைமுகமா ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அந்த வில்லன் கிறிஸ்தவ குடும்பத்தை காமிக்கிறான். அது எந்த சாதியை சார்ந்தவர்கள் இப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இப்படி வில்லனாக கொடூர செயல்கள் செய்யக்கூடிய வில்லனாக காமிக்கிறாங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்க பெரும்பான்மையாக உள்ள ஒரு சமூகம், அதாவது பார்த்தாலே தீட்டு என்று சொன்ன ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். மாறினதுக்கு அப்புறம் இவங்க வில்லனாக மாறுறாங்க. ரொம்ப கொடூர செயல்கள் செய்யக்கூடிய, வஞ்சக செயல்கள் செய்யக்கூடிய, சமூகத்துக்கு இழிவான செயல்கள் செய்யக்கூடிய கொடூரனாக இவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவத்தில் மாறினதுக்கு அப்புறம் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சொல்றீனாக்கா அப்போ உனக்குள்ள ஜாதி வெறி ஊறி போய் கிடக்க இல்லையா? காசுக்காகவும் பணத்துக்காகவும் துட்டுக்காகவும் மட்டுமே மதம் மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டி மேல தான் இங்க பார்வை போகும். ஏன்னா இங்க ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியோட காசு பணங்கள் தான் இங்க உள்ள ஆண்ட பரம்பரைகளாலையும் பாப்பானாலையும் பிடுங்கப்பட்டிருக்கு. இங்க உள்ள ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியினுடைய அதிகாரங்கள் தான் இங்க உள்ள ஆண்ட பரம்பரைகளாலையும் பாப்பானாலையும் பிடுங்கப்பட்டிருக்கு. இங்க உள்ள ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியோட இடங்கள் தான், நிலங்கள் தான், வளங்கள் தான் இங்க உள்ள ஆண்ட பரம்பரைகளாலையும் பாப்பானாலையும் பிடுங்கப்பட்டு நான் ஜமீன்தாரு, நான் பெரிய பண்ணையாரு, பாருங்க அப்படியே மீசையை தடவி விட்டு இங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏன் மட்டும் நிலம் தான் அப்படின்னாக்கா என்ன அவங்களா உழைச்சு வாங்கினாங்க? இது இங்க உள்ள தலித் கம்யூனிட்டிக்கு போய் சேர வேண்டிய நிலம் அவ்வளவும். அப்ப அது எல்லாத்தையும் பறிச்சு அதிகாரத்தை படிச்சு இன்னைக்கு தலித் கம்யூனிட்டியை சார்ந்தவர்களை எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம பணமும் இல்லாம உட்கார வச்சிருக்காங்க. அப்ப வெறுமனே பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் ஹிந்து மதத்திலிருந்து கிறிஸ்டியனாக மாறுறாங்கனாக்கா நீ யாரை சொல்ல வர்ற? அப்போ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை இங்க என்ன காமிக்கிறான் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக்கா அதான் அந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்க பெரும்பான்மையாக உள்ள பார்த்தாலே தீட்டு என்று சொன்ன ஒரு கம்யூனிட்டியை வில்லனா காமிக்கிறாப்ல, சித்தரிக்கிறாப்ல. ஆனா இயக்குனர் யாருன்னு விசாரிக்கும் பொழுது அவர் வேற ஒரு சமூகமா இருக்காப்ல. அப்ப நீ சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை நீ வில்லனை பண்ணணும். சுயசாதி வெறுப்புல இருந்தா உனக்கு ஜாதி வெறுப்பே முதல்ல வரணும். இப்ப ஜாதிக்கு எதிராக பேசும் பொழுது அங்க வில்லனா சித்தரிக்கிறனாக்கா உன்னுடைய சாதியை சார்ந்தவரை வில்லனா காமிக்கணும். ஏன் உன்னுடைய சாதியை சார்ந்தவரை வில்லனா காமிக்கல நீ? அப்ப உனக்குள்ள எவ்வளவு ஜாதி வெறி ஊறி போய் கிடக்கும். பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன ஒரு சமூகத்தையும் தொட்டால் தீட்டுன்னு சொல்ல ஒரு சமூகத்தையும் இங்க வில்லனைஸ் பண்ணிட்டு நீ ஈஸியா தப்பிச்சுக்கலாம்னு பாக்குற. இந்த படத்தை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு மத வெறி ஊறி போன ஒருவர் அப்படின்னு சொன்னாங்க இந்த பரதேசி, இந்த தற்குறி நாயர். இந்த தற்குறி உண்மையிலே சொல்றேன், இவனுக்கு மதவெறி என்பது துளியும் கிடையாது. இவனுக்கு மட்டும் இல்ல, ஹிந்து மதத்துல உள்ள எவனுக்கெல்லாம் மதவெறி அப்படின்னு பிடிச்சி சுத்துறானோ அவன் எவனுக்குமே மதவெறி கிடையாது. அவனுக்கு பேசிக்கா இருக்கிறது ஜாதி வெறி மட்டும்தான். ஏன்னாக்க
ஹிந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்கு. ஹிந்து மதம் என்கிற ஒரு மதம் மட்டும்தான் ஜாதியால் கட்டமைக்கப்பட்டது. ஒரு கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமோ பௌத்தமோ அல்லது வாட் எவர் இட் இஸ், வேற என்ன மதமோ வேற எந்த மதமும் ஜாதியினால் கட்டமைக்கப்பட்டது அல்ல. அதனால ஒரு கிறிஸ்தவ மதத்துல ஒரு கிறிஸ்தவ மத அடிப்படைவாதியாக இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு மதவரி இருக்கலாம். ஒரு முஸ்லிம் மதத்துல மத அடிப்படைவாதத்தை ஃபாலோ பண்ற ஒருத்தருக்கு அந்த முஸ்லிம் மதவரி இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பௌத்தத்தை பௌத்த மத அடிப்படைவாதமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அந்த பௌத்தத்தின் மீதான மதவெறி இருக்கலாம். ஆனா ஹிந்து மதத்துல மட்டும் எவனுக்குமே மதவெறி இருக்க வாய்ப்பே இல்லை. மதவெறி இருப்பது போன்று இங்க செயல்பாடுகள் செய்யக்கூடிய, கலவரங்கள் செய்யக்கூடிய, வன்முறைகள் செய்யக்கூடிய எல்லோருக்குமே இருப்பது ஜாதி வெறி மட்டும்தான். ஏன்னா ஹிந்து மதம் என்பது ஜாதியால் கட்டமைக்கப்பட்டது. ஜாதியால ஒன்று திரட்டி ஒரு மதமாக இந்து மதம் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது. அப்ப இந்து மதம் என்பது ஜாதி தான் அதனுடைய மூலக்கூறு, ஜாதி தான் அதனுடைய பேஸ்மெண்ட், ஜாதி தான் அதனுடைய தூணு. அப்ப ஜாதி வெறி எந்த அளவுக்கு ஊறி போய் அவன் அதுல ஊறி திளைக்கிறானோ அவன் மதவெறி அப்படின்னு பேர்ல ஜாதியை பின்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி போவானே தவிர அவனுக்கு மதவெறி என்பது துளியும் இருக்காது. நீ யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மதத்திலேயாவது பிறப்பால் இவன் இந்த சாதி அதனால கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு எந்த ஒரு ஜாதி மதத்திலேயாவது இருக்கா? கிறிஸ்தவ மதத்துல, முஸ்லீம்ல, பௌத்தத்துல எதுலையுமே கிடையாது. ஹிந்து மதத்துல மட்டும்தான் பிறப்பால் இவன் இந்த சாதி அதனால இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அதனால இவன் தோல்ல துண்டு போடக்கூடாது, அதனால இவன் செருப்பு போடக்கூடாது, அதனால இவன் படி வரைக்கும் வரலாம், அவன் உள்ள வரைக்கும் வரலாம், அவன் கருவறைக்குள்ள போடாது, இவன் எல்லா இடத்துக்கும் போகலாம் என்பது எந்த மதத்துல இருக்கு? அப்ப எனக்கு மதவெறி இருக்கு அப்படின்னாக்கா ஜாதி வெறியை உள்ள ஏத்தி அதுல அவன் ஃபுல்ஃபில் ஆகிறானா அவன் தான் ஹிந்து மதத்துல மதவெறினாக மாறுவான். அப்ப இவருக்கு இருக்கிறது மதவெறி கிடையாது. இவருக்கு இருப்பது முழுக்க முழுக்க ஒரு ஜாதிய வன்மம், ஒரு ஜாதிய மனநிலை, ஜாதி வெறி பிடித்த நபர் தான் இந்த எசக்கி காரணம் என்கிற தற்கொலை. என்ன சொல்ற கெட்ட வார்த்தை வருது, அதனால நான் அதை நிறுத்திக்கிறேன். இந்த தற்கொலை என்ன பண்றான்னாக்கா ட்வீட்ல அல்லது வெளியில எங்கேயாவது பேசும்போது நான் இந்த மதத்தில் உள்ள சிக்கலை தான் பேசியிருக்கேன், இந்த மதம்ங்கிறதே வேண்டாங்க தான் பேசுங்க. அறிவு கிட்ட நாயே இந்த படத்தில் நீ அதை பேசவே இல்லை, படத்தில் பேசுனது வேற. அப்போ இதற்கு முன்னாடி தமிழ் குடிமகன் ஒரு படம் பண்ணாப்புல, அந்த படத்தில் ஜாதிங்கிறது வேண்டாம், ஜாதியில் கொடுமைகள் நடக்குது அப்படின்னு ஒரு லைன் பேசியிருக்காப்புல. அப்போ எல்லோருக்குமே ஜாதி சர்டிஃபிகேட் ஒழிச்சிட்டு ஜாதி சர்டிஃபிகேட்ல தமிழ் குடிமகன் அப்படின்னு ஒரு ஜாதி தான், நாம் எல்லாம் தமிழர்கள், யாருக்கும் ஜாதி கிடையாது, தமிழ் குடிமகன் அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்கும் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னி இல்லை. அதில் மாற்றுக்கிறது விமர்சனங்கிறது வேற. ஆனால் அவருடைய தாட் என்னன்னாக்கா ஜாதி வேண்டாம், எல்லாருக்கும் ஒரே ஜாதியாக கொடுத்துருங்க, எதுக்கு இத்தனை ஜாதி, தமிழ் குடிமகன் ஒரு ஜாதியா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னி இல்ல. அதே மாதிரி இந்த படத்துல மதம்ங்கிறது வேண்டான்னு சொல்லி பேசிருக்கணும். மதம்ங்கிறதே வேண்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மதம் தான், தமிழ் மதம் அப்படி கொடுங்க, அல்லது மதம் அற்றவன் அப்படின்னு எல்லாரையும் மாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாற என்ன சொல்றேன்னாக்கா எல்லாரும் ஹிந்து மதம்னு மாத்துங்கன்னு சொல்ற. இன்னொன்னு இவருடைய தமிழ் குடிமகன் படத்துடைய கதை என்னன்னாக்கா சேரன் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு வண்ணார் சமூகத்தை சார்ந்த ஒருவராக நடிச்சிருப்பாரு. அவருக்கு அந்த அவங்க அப்பா பார்த்த அதே வண்ணார் தொழிலை செய்வதற்கு அவருக்கு ஒவ்வொல, அதனால அவர் படிச்சு கால் மேல காலை போட்டு ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு படிச்சு அந்த வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக சேரன் நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆண்டை இறந்து போயிடும். இப்போ அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்வதற்கு அந்த குடும்பத்துல இருந்தா பண்ணணும், அதான் பாரம்பரியம், அதான் ஃபன்ஃபாடோ, அதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு பார்க்கும்பொழுது சேரன் இருப்பாப்ல. எங்கடானாக்கா டவுனுக்கு எக்ஸாம் எழுத போயிருக்கானாக்கா, டவுனுக்கு போயிட்டாக்கா இந்த வேலையை எவன்டா பார்ப்பான், அவங்க அப்பா தானே பார்த்தா, அவன் தானே அதில் வேலையை பார்க்கணும், இது என்ன அது ஃபன்ஃபாடோ கலாச்சாரத்துக்கு எதிராக இந்த மாதிரி வேலையை பார்க்குறான், அவனை கூட்டுவாளா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு அடுத்த இடத்துக்கு தான் மாற வேண்டும், தான் அப்பா செய்த அதே தொழிலை செய்ய வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல என்று சொல்லி படிச்சு அவரால் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அறிவு, திறமை, ஞானம் எல்லாமே அவருக்கு இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னாக்க அங்க உள்ள ஆண்ட பரம்பரைகள் செட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை அடிச்சு துன்புறுத்தி தரன்னு இழுத்துட்டு போட்டு அவரோட அழுகையோட அவரை கண்ணீரோட கம்பளையுமாக சேரனை அந்த தொழிலை செய்யணும்னு சொல்லி சுத்திலும் அந்த ஆண்ட பரம்பரை ஊரில் எல்லாரும் சேர்ந்து அந்த சாதியின் பேரை சொல்லி நீதாண்டா செய்யணும்னு சொல்லி வற்புறுத்தி அதை செய்ய வைக்குது. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. அப்ப இந்து மதத்துல பிறந்த வண்ணார் சமூகத்துல பிறந்த ஒருவன் அவன் படிச்சு மேல போகணும்னு விரும்புறான், படிக்கிறதுக்கு அறிவு இருக்கு, எழுதுறதுக்கு திறமை இருக்கு, உட்காந்து வாசிக்கிறதுக்கான ஞானம் இருக்கு, இப்போ அந்த வேலைக்கு போறதுக்கான அனைத்து திறமைகளும் அவனுக்கு இருக்கு. இருந்தும் அதே இந்து மதத்துல உள்ள வேற ஆண்ட பரம்பரைகள் தன்னை சொல்லிக் கொள்கிற யாரோ 4 பேர் நின்றுக்கிட்டு நீ இந்த வேலையை தாண்டா செய்யணும், உங்க அப்பா மாத்த வேலையை தாண்டா செய்யணும், நீ அந்த வெட்டியார் வேலையை தாண்டா செய்யணும், இறுதிச் சடங்கு வேலை தாண்டா செய்யணும் அப்படின்னு அந்த திறமை இருந்து கால் மேல கால் போட்டு கோட்டு சுட்ட போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஆபீசராக வேலை செய்ய வேண்டிய அவரை கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து அதே வேலை செய்ய என்று சொன்ன அந்த சமூகம் யாரா? கிறிஸ்தவர்களா? அவங்க முஸ்லிம்ஸா? அவங்க புத்திஸ்டா? அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் செஞ்சாங்களா? அல்லது மதமே வேண்டாம்னு சொன்னவர்கள் அந்த வேலையை செய்ய வச்சாங்களா? யார் செய்ய வச்சா? நீ சொல்றீல்ல ஹிந்து மதத்துல இருந்து ஏன் கிறிஸ்டின் மதத்துக்கு போறீங்க, ஹிந்து மதத்துல இருந்து ஏன் முஸ்லிமுக்கு போறீங்கன்னு சொன்னீங்கல்ல. இந்த கொடுமையினாலதான், இந்த கொடுமையை அனுபவிச்ச சேரன்கள் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றாங்க. இந்த கொடுமை
கொடுமையை இந்து மதத்துல இருந்து அனுபவிச்ச சேரன்கள் தான் முஸ்லீம் மதத்துக்கு போறாங்க. அப்ப இந்த கொடுமையை அவன் பண்ணுவான், அதை வாங்கிக்கிட்டு அந்த அடியை வாங்கிக்கிட்டு அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அவன் வேண்டான்னு அவன் மனசரிய அவன் நினைச்சாலுமே அவனுக்கு வேற வேலைக்கு போற தெம்பு திறமை திராணி அறிவு எல்லாம் இருந்தாலுமே அந்த ஹிந்து மதத்துல தான் அவன் இருக்கணும். அவன் ஆண்ட பரம்பரைகள் போட்டு அடிக்கிற அடியை வாங்கிக்கணும், அதை செஞ்சுட்டே உட்காந்துருக்கணும். நீங்க ஓரமா உங்க தோல்ல போட்டு இதை மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மதத்துக்கு என் போற ரொட்டி துண்டுக்கும் வேலை வாய்ப்புக்கும் அப்புறம் அரிசி பைக்கும் கஞ்சுக்கும் காசுக்கும் மதம் மாறுறீங்கன்னு ஓரமாக உட்காந்துட்டு படம் எடுப்பேன். இந்த படத்தையும் எடுப்பேன் அந்த படத்தையும் எடுப்பேன். நாங்கள் உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு அண்ணன் சூப்பராக படம் எடுக்கிறார்ல அப்படின்னு கை தட்டிட்டு வீடியோ போகிறதுக்கு நான் ஒன்றும் சாட்டை துறைமுறை மாதிரி மாமாப்பாய கிடையாது, அல்லது சீமான் மாதிரி பாலியல் பொறுக்கி கிடையாது. எனக்கு மூளை இருக்கு, மண்டைக்குள்ள சாணி கிடையாது, மண்டைக்குள்ள மனுஷ பீ கிடையாது. அடுத்ததா இந்த படத்தில் சில நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம சில கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு எச் ராஜாவோ அர்ஜுன் சம்பத்தோ திரைக்கதை எழுதி கதை எழுதி இயக்க வேண்டிய ஒரு படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தமிழ் தேசியம் என்று தான் பேசுறேன் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்கிற இந்த எசக்கிக்காரன் இந்த தற்கொலை நாய் ஒரு படம் பண்ணுது. இந்த படத்தை அண்ணாமலையும் சீமானும் ப்ரமோட் பண்றானுங்க. இப்ப சீமான் படத்தை பார்த்துட்டு அவன் ப்ரமோஷன் கொடுக்குறான். இந்த படத்துல உள்ள இந்த கட்சியில உள்ள கொள்கை பொறுப்பு செயலாளர் தன்னை சொல்லிக் கொடுக்குற அந்த மாமா பையன் இந்த படத்தை பாராட்டி வீடியோவும் போடுறானாக்கா இந்த கட்சிக்குள்ள உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரொட்டி துண்டுக்காக தான் மதம் மாறினீர்களா அல்லது உங்களது முன்னோர்கள் ரொட்டி துண்டுக்காகவும் பணத்திற்காகவும் வேறு சலுகைகளுக்காகவும் தான் மதம் மாறினார்களா? ஹுமாயூனுடைய முன்னோர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் முஸ்லீமாக மாறினார்களா? அந்த கட்சியில உள்ள அரசியல் ஹாசினி இதே மாதிரிதான் அண்ணன் சாகுல் ஹமீது அல்லது அவருடைய முன்னோர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ரொட்டி துண்டுக்காக தான் அந்த இஸ்லாம் மதத்தை தழுவினார்களா? அல்லது அதுல உள்ள அந்த கெண்ட குஞ்சு ஒருத்தன் வளர்ப்பானே அந்த நீட்டு மூஞ்சி அவனையும் கேட்கிறேன், ஏன்பா உன்னுடைய முன்னோர்களும் இதே மாதிரி பணம் காசு வாங்கிக்கிட்டு காசு பணத்துக்காக தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்களா? அதுல உள்ள கிறிஸ்தவ தோழர்கள் நீங்களாம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த படத்துல இருக்கு, இதை தான் என்டார்ஸ் பண்ணி உங்க அண்ணன் பேட்டி கொடுக்குறான். அப்ப கட்சி இதுக்கு முன்னாடி சீமான் ஒருத்தர பேசினால எல்லாரும் தாய்மது திரும்புங்கன்னு அதை தாய்ம படமா எடுத்து வச்சிருக்கான். அப்ப அன்னைக்கு பேசும்போது முட்டு கொடுத்தீங்களா, இந்த படத்துக்கு படமாவே எடுத்திருக்கான், இவன் கட்சிக்குள்ள இருக்கான், இவன் என்டார்ஸ் பண்றவங்க அண்ணனாக்கா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை மண்டக்குள்ள மூலதான் இருக்குனாக்கா யோசிச்சு இதற்கு வீடியோவாகவோ பதிவாகவோ போடுங்க. யூடியூப் வீடியோஸ்ல என்ன நம்ம ட்விட்டர்ல டாக் பண்ணி போடுங்க, நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் பதில் தரேன். இந்த திரைப்படத்துல வெமல் நடிச்சிருக்காப்ல, எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வேறு சில பேர் நடிச்சிருக்காங்க. இதுல மற்ற நடிகர்களுக்கு கதையை சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்பவுமே திரைப்படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சின்ன சின்ன ரோல்ஸ் பண்றவங்களுக்கு பெருசா படக்கதையை முழுசா சொல்ல மாட்டாங்க, சும்மா ஒரு லைன் மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதனால மற்ற நடிகர்கள் நம்ம விட்டுறலாம். இப்ப எம்எஸ் பாஸ்கர் கண்டிப்பா கதையை சொல்லியிருப்பாங்க. இப்ப எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்துல அந்த அருள் தந்தையா நடிச்சிருக்காரு, கிறிஸ்டியன் ஃபாதரா நடிச்சிருக்காரு. அவரை வச்சு நிறைய விஷத்தை கக்க வச்சிருக்காங்க. இப்படி சமூகத்திற்கு தீங்கான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய ஏன் இந்துக்களுடைய மனசையும் புண்படுத்தக்கூடிய ஒரு மத கலவரத்தை ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படத்துல எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காப்ல. இப்ப இதற்கு எம்எஸ் பாஸ்கர் எங்கேயாவது பதில் சொல்லியே ஆகணும். எங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அவர் ஒரு நடிகருங்க, அவ்வளவுதாங்க. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போறாதான் அவருடைய வேலை. அப்படின்னாக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதே எம்எஸ் பாஸ்கர் நம்ம கருப்பர் கூட்டம் இஷ்யூல வீடியோ போட்டாப்ல. அவர் வீடியோ போட்டு அவனை பிடிச்சி உள்ள போடணும்னாக்கா எங்க போனாலும் செருப்பால் அடிப்பான், அவன் உள்ளே வெளியே வரக்கூடாது, நடமாடக்கூடாது, ஊன்னு தாண்டி தலை குப்புற 33 பல்ட்டி அடிச்சாப்புல நமது எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இதே எம்எஸ் பாஸ்கர் அப்ப சோசியல் அவேர்னஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தானே பொதுவெளியில் பேசினாப்ல அதற்கு கருப்பர் கூட்டம் வீடியோவுக்கு. அப்ப சோசியல் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கு, அந்த ஒரு வீடியோனால உங்களுடைய மனசு புண்பட்டுருச்சுனாக்கா, அப்போ ஒரு வீடியோவுக்கு 10 நிமிஷம் வீடியோவுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த மனசும் புண்படுதுனாக்கா 2.5 மணி நேர படம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்துக்களுடைய மனசு பட்டியல் சமூக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மனசை புண்படுத்துற 2 மணி நேர படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்கனாக்கா அப்ப எங்க மனசு புண்படாதா? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா மிஸ்டர் எம்எஸ் பாஸ்கர்? இப்ப அதுக்கு வீடியோ போட்டீங்கல்ல, இவ்வளவு ஒரு கேவலமான படத்தில் நடிச்சிருக்கீங்களே. இல்ல காசுக்காக நடிப்பாருங்க, அவ்வளவுதாங்க. காசு கொடுத்தா உங்க படத்தில் நடிப்பாருங்க. ஒரு கருப்பு சட்டையை போட்டு ஒரு சமூக நீதி டயலாக் வச்சு ஒரு சுயமரியாதை டயலாக் பேசுற மாதிரி ஒரு சீனை வைங்க, அங்கேயும் நடிப்பாருங்க. அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதானாக்கா. அப்ப காசு கொடுத்தா என்ன நடிப்பணி, காசு கொடுத்து அவுத்து போட்டு நடு ரோட்ல ஓடு கேமரா வச்சு ஷூட் பண்றாங்க நீ பண்ணுவேன். அப்ப காசு கொடுத்து எங்கேயாவது போ ரூமுக்கு போ அப்படின்னாலும் போயிருவ நீ. இப்ப காசு கொடுத்தா என்னாலும் பண்ணுவியா? ஒரு பான் மூவிஸ்ல காசு கொடுத்து நடிச்சிருவ நீ. இப்ப அதுதான் உன்னுடைய வேலையா? இப்ப அது இல்ல. கதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும்ல, இந்த கதை வேணும் இந்த கதை வேண்டாம் அதில் நடிக்க மாட்டேன் சொல்லியிருப்பீங்களா சில கதைகள்ல. அப்ப இந்த கதையை சூஸ் பண்ற அறிவு ஏன் உங்கள்ட்ட இல்ல? இல்லங்க அறிவோட தாங்க சூஸ் பண்ணுவோம்னாக்கா நீங்க ஒரு சங்கி. நீங்க சங்கியா அல்லது அறிவு இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி. அடுத்ததாக இந்த வெமல்கிட்ட வர்றேன். வெமல் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. நடிக்கும் பொழுது சரக்கு போட்டு வருவாப்புல, அதுலாம் சொல்லுவாங்க, ரொம்ப அடவடி பண்ணுவாப்புலன்னு. அதெல்லாம் அவருடைய பர்சனல் நம்ம தலையிடுறதில்ல. ஏன்னாக்கா இந்த மாதிரி பொருளிகள் நிறைய சினிமா தொழில் இருக்கிறவங்களை பார்த்து நான் அதனால அதை நான் ஓரம் கட்டிடுறேன், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அந்த விலங்கு படத்துக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லி ஆரம்பிச்சாப்புல. ஆரம்பிச்சதான்
சாருங்கிற ஒரு படம் நடிக்கிறாப்புல, அப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறாப்புல, அடுத்து இந்த படத்தை சூஸ் பண்றாப்புல. இந்த படம் கேட்கும் பொழுது அப்ப ஹீரோவுக்கு சொல்லும் பொழுது முழுசா கதையை சொல்லுவாங்க, ஸ்கிரிப்டையும் கையில் கொடுப்பாங்க. அப்ப நீங்க ஸ்கிரிப்ட் வாசிக்கிறது இல்லையா, அல்லது கதை கேட்கும் பொழுது அந்த சரியான சமூகத்திற்கு தேவையான கதையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் சாருங்கிற படத்துலையும் அவங்க தான் நடிச்சாங்க, இந்த படத்துலையும் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் விமலும் சாருங்கிற படத்தில் நடிச்சாப்புல, இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. இப்போ அந்த ஹீரோயின் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு சேனலோடைய பைட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தில் நாங்கள் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் எதிராக நாங்கள் பேசல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. படம் பார்த்துட்டு வெளில வந்து சொல்றாங்க. அப்போ நீங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு தெரியல, கதையை கேட்கும் பொழுதும் தெரியல, நீங்கள் ஸ்கிரிப்டை படிக்கும் பொழுதும் உங்களுக்கு தெரியல, நீங்க டப்பிங்ல இருந்திருப்பீங்க அப்பயும் உங்களுக்கு அது தெரியல, அப்புறம் இடையில படத்தை எப்பயாவது நீங்க டபுள் பாசிட்டிவ் பார்த்துருப்பீங்க அப்பயும் உங்களுக்கு அது தெரியல, அல்லது ஃபர்ஸ்ட் காப்பி வந்தப்போ பார்த்துருப்பீங்க அப்பயும் தெரியல, படம் ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களோட உட்காந்து, ரசிகர்களோடையா யாருமே வரலையே, சரி அது எப்படியே பஸ் போய் உட்காந்து பார்க்கலான்னு பார்க்குறீங்க, அப்பயும் உங்களுக்கு இந்த படத்தில் உள்ள ஜாதி மதத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலனாக்கா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அந்த ஹீரோயினுக்கும் இப்போ அந்த அறிவு இல்லை. இப்போ நீங்களாம் நடிச்சு என்ன பண்ண போறீங்க, என்ன கிளிக்க போறீங்க? முதல்ல ஒரு படம் இயக்குறாங்க அல்ல நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க தான் எப்படி நடிக்கணும், எப்படி இயக்கம் செய்வது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் நடிக்கணும்னு நீங்கள் ஒரு கேள்வி இருக்கணும். அந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் ஆன்சர் படிங்க. எப்படி இயக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு உதவி இயக்குனராக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இயக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அந்த பதில் தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் சமூகம் நோக்கி நகருவீங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் உங்களுடைய தோல்வியை யாராலும் இங்கே கட்டுப்படுத்த முடியாது. இதே மாதிரி திரௌபதி படத்தில் ஒரு ஹீரோ நடித்தாங்க, ஷீலான்னு ஒருத்தவங்க. அந்த கதை சொல்லும் பொழுது எனக்கு புரியல, ஆனால் படமாக பார்க்கும் பொழுது நான் தவறு பண்ணிட்டேன், நான் உணர்றேன், இதுக்கப்புறம் இது போன்ற படத்தில் நான் நடிக்க மாட்டேன், நான் அதை உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வந்து அவங்க வாக்குமூலமாக கொடுத்தாங்க, அது எல்லாருமே நம்ம பாராட்டு தெரிவித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வேம்புன்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு சமூக நீதியை பெண்ணுரிமையை பேசுகிற படம், அந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதனால இதே மாதிரியான மாற்றத்தை நீங்கள் தவறு செஞ்சுட்டேன்னு முதல்ல உணரணும். அப்போ தவறு செஞ்சுட்டேன்னே உங்களுக்கு தெரியலனாக்கா நீங்கள் இன்னமும் திருந்தலை, அந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அறிவு இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே முடிவு பண்ணி அடுத்த பேட்டியில் சொல்லுங்கள்.